கௌரி ஒரு நிமிஷம். பெரியய்யா இல்ல நாங்கெல்லாம் பேசிட்டு இருந்தத நீ கேட்டிருப்பன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுல துர்கான்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. இப்ப கூட துர்காவா இருப்பான்னு நினைச்சு அவகிட்ட பேசிட்டு இருந்தோம். உன் சித்தப்பா அசோக் உயிராபத்தில் இருக்காருமா. நீ நினைச்சா அவரை காப்பாத்தலாம். அதுக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. சொல்லுங்க பெரியய்யா, நான் என்ன பண்ணணும்? அது ஒண்ணு இல்லம்மா. இந்த 2 பேர்ல யார் துர்கான்னு தெரிஞ்சாதான் அசோக்க காப்பாத்த முடியும். அத தெரிஞ்சுக்க உன்னாலதான் முடியும். பெரியய்யா, எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன். ஆனா என்னாலேயே கண்டுபிடிக்க முடியல. இல்ல செத்துருவேன்னு சொல்லு. புரியலையா? செத்துருவேன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் மிரட்டு. ஏற்கனவே அப்படியெல்லாம் சொல்லி மிரட்டி பார்த்துட்டேன். ஆனா 2 பேருமே தன்னை துர்கான்னு தான் சொல்லிக்கிறாங்க. உண்மையான துர்கா யாருன்னு தெரியாம நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கே தெரியும் தானே. நான் பெரிய மனுஷன் அனுப்ப கூட கனகா தன்னை அடையாளம் காட்டிக்கவே இல்லை. அப்ப கூட உண்மையான துர்கா யாருன்னு தெரியாம நான் துடிச்சு போயிட்டேன். சரி, இப்போ நான் சொல்றபடி செய். கண்டிப்பா 2 பேர்ல யாரு துர்கான்னு தெரிஞ்சிரும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? நீ தாயா நினைக்கிற கனக துர்கா கிட்ட போய் 2 பேர்ல யாரு துர்கான்னு எனக்கு காட்டி கொடுன்னு சொல்லி கேளு. அப்படி காட்டலனா அந்த இடத்துலயே அக்னி குண்டம் இறங்கிடுவேன்னு சொல்லு.